படி மேலே போய் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் பணிவூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி ஒயிட் பேப்பரில் சைன் வாங்கியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஜெயலலிதா அவர்கள் பண்ண ஒரு விஷயம். குறிப்பாக வேட்பாளர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதாவது கான்ஃபிடண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம், ஆனால் நம்ம எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் சரி, ஜெயிச்ச கையோட நேராக எல்லாரும் இங்கே தான் வரணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு. யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். தாவேக்கா எடுக்கிற முடிவு தான் யார் சிஎம் யாருன்ற மாதிரி ஒரு விஷயத்து வரலாம். வரும்போது என்ன ஆகும்னா, ஸோ அந்த மாதிரியான மேஜிக் நடக்கும்னு சொல்லி தாவேக்காவும் நம்பிட்டு இருக்காங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டுங்க, தற்கூரின்னு சொல்லட்டும், தருதலைன்னு சொல்லட்டும், என்ன இலை வேணால் சொல்லிட்டு போகிறானுங்க. ஆனால் அண்ணன் தம்பி, அண்ணன் தங்க அப்படின்ற ஒரு பாண்டை உருவாக்குற கட்சி டிவிக்கே தான். அது உண்மைதான். அவங்க எல்லாருமே விஜய் சிஎம் ஆயிடுவாரு, 150 தொகுதி 160 தொகுதி ஜெயிச்சிருவாரு. உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். உங்க விஜய் உயிர் என்ன வரனா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். என்ன விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் வெளியானதுக்கு அப்புறமா யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அடிப்படையாக ஒரு ஓட்டு போட்ட ஒவ்வொரு ஆளுக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவனுக்கே அப்படி இருக்குது அப்படின்னா கட்சி தலைவர்களுக்கும் கட்சி தலைமைகளுக்கும் எப்படி இருக்கும்? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி தன்னோட மூமெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொடைக்கானல்லேருந்து சென்னை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவரும் சென்னையில் இருந்து இன்னைக்கு, அதாவது வாக்கு எண்ணிக்கை ஆகுது இல்லையா, அந்த வாக்கு எண்ணிக்கை ஆகக்கூடிய அந்த மே 4ஆம் தேதி ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும், யாரும் எங்கேயும் நகர்ந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவாக அதை கவனிச்சுட்டு இருங்க, ஏன்னா எப்போனா என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு ஆர்டரை போட்டுருக்கதா சொல்கிறாங்க. இதில் ஒரு படி மேலே போய் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் பணிவூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி அவங்கக்கிட்ட, அதாவது விஜய் இல்லாமல் அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட்சியோட பொதுச் செயலாளர் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் சேர்ந்து ஒயிட் பேப்பரில் சைன் வாங்கியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஜெயலலிதா அவர்கள் பண்ண ஒரு விஷயம். ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் நிப்பாட்டிட்டு அவங்க இந்த மெத்தடை கையில் எடுப்பாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் இல்லையா, இந்த ரிசல்ட்டெல்லாம் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கு. என்னென்னா, நம்ம ஆட்சி அமைக்கிறோமா அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்கிறாங்க, சில எக்ஸிட் போல்ஸில் சொல்கிறாங்க. அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹங் அசம்பிளி, அதாவது தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூணாவதாக நீங்கள் 3வது கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த 3 இடத்த சொல்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு டபுள் டிஜிட் நம்பர் கொடுக்க போகிறாங்க. அது ஒரு 20-30 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 30 சீட் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா, இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி புதுசாக 30 சீட்டு ஜெயிக்குது அப்படிங்கிறத யாருமே ஜீரணிச்சிக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஒரு வேளை டிஎம்கேஓ ஏடிஎம்கேஓ தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 30 எம்எல்ஏக்கு வலை வீசுவாங்க. இந்த சென்ஸ் எப்படின்னா, அவங்கள கடத்திட்டு போகிறதுக்கோ இல்லை அவங்கள காசு கொடுத்து விலைக்கு வாங்குறதுக்கோ. இது ஏன் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கண்கூட நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் அந்த விஷயத்த. அரசியலில் இது ரொம்ப சகஜமாக சொல்லுவாங்க, இல்லைங்க ஜெயிச்சதுக்கப்புறமா சில எம்எல்ஏஸ் கட்சி தாவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏற்கனவே விஜயோட கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட மற்ற கட்சியில், அதாவது நேற்று முந்தா நாள்லேருந்து கட்சியில் வெளியே வந்தவங்க எல்லாமே சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கடைசியில் எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் விஜய் கூட ஒட்டிட்டு இருந்துட்டு, ஏன்னா இப்போ எடப்பாடி தொகுதியிலேயே நம்ம கேள்விப்பட்டோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் திடீர்னு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறமா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா யாராவது இந்த மாதிரி விஷயத்த பண்ணிடுவாங்களோன்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக விஜய் அவர்கள் இதை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லா வேட்பாளர்களையும் ஒரு 3 பேட்சாக பிரித்து, ஒரு 25 மெம்பர்ஸாக பிரித்து அவங்க கூட தனியாக 1-to-1 பேசியிருக்காரு. அங்கே பொதுச் செயலாளரோ இல்லை ஆதவ் அர்ஜுனோ மற்ற கட்சி நிர்வாகிகளோ யாருமே கிடையாது. குறிப்பாக வேட்பாளர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதாவது கான்ஃபிடண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம், ஆனால் நம்ம எத்தனை சீட்டு ஜெயித்தாலும் சரி, ஜெயிச்ச கையோட நேராக எல்லாரும் இங்கே தான் வரணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு. இது கிட்டத்தட்ட இந்த கூவத்தூர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகுது. ஏன்னா ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி
அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே வந்துருங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ கோடி தரேன், இவ்வளோ பார்த்துக்கிறேன், உங்களுக்கு இந்த பொறுப்பு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ என்னென்னா ஒரு கட்சி அதாவது என்ன சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி என்ன ஆகுனா ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு உடஞ்சி போயிடும். இதுக்கு முன்னாடி வந்து தேமுதிக நடந்துச்சு. தேமுதிக எதிர்கட்சியாக வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து அதிமுகவுக்கு சார்பாக செயல்படுறாங்கன்ற விஷயம் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயகாந்த் பர்ஸ்ட் அவுட் ஆகியே சொன்னார், என்கிட்ட இருக்க மொத்த எம்எல்ஏ கூட உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், எல்லாரும் வச்சுக்கோங்க, நல்லது பண்ணுங்க போதும் அப்படின்னு ஓரளவுக்கு மேலே ரொம்ப கட்டுப்புலலாம் வந்துட்டு பேசியிருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு என்னென்னா இந்த விஷயம் வந்து அவ்வளோ தூரம் உங்களை எக்ஸ்ட்ரீமாக வந்து சிந்திக்க வைக்கும், எக்ஸ்ட்ரீமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். விஜய் ரொம்ப தெளிவாக அதில் இருக்கார். ரிசல்ட் என்னவா வந்தாலும் நமக்கு டபுள் டிஜிட் சீட்டு வருதுன்ற பட்சத்தில் நம்ம இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு. தாண்டி ஓட்டு எண்ணும் போது நீங்கள் பக்கத்தில் இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த இதுலையும் கோட்டை விட்டுறக்கூடாதுன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு ஜெயிச்ச வேட்பாளர்கள் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வரணுன்றதையும் சொல்லிட்டாரு. இதை தாண்டி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, வேட்பாளர் செயலேருந்து ஒரு கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு வராதது ஒரு வருத்தமாக இருக்குது, வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போது ரிசல்ட் என்ன வேணால் இருக்கட்டும், நான் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நான் மக்களை சந்திக்கிறதுக்கு திரும்ப வருவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோட விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு விஜய் எடுத்த சரியான முடிவு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி உள்ளே வந்து இத்தனை வாக்குகளை பிரித்து சீட்டுகளாக மாற்றுதுன்னும் போது 2 திராவிட கட்சிகளுக்குமே அது ஒரு பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இங்கே 112, 118, 120, 130 அதுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கருத்து கணிப்புகள் தான் சொல்லுது திமுக கொடுக்க போகுது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து 89, 90, 98ன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவும் உள்ளே ஏறி வர்றாங்க. ஒரு சில இதில் தான் வந்து 3 பேருக்குமே வந்து பெரும்பான்மை கிடையாது, யாருக்கா ஒரு ஆளுக்கு பெரும்பான்மை கிடையாது, 3 பேருமே சமமாக வர்றாங்கன்ற ரேஞ்சுக்கு அங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த 2 கட்சிக்குமே பயங்கரமான ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல விஜய் ஒரு வேளை கிங்காக இருக்கலாம், அது வாட் எவர், அது வந்து இவங்க சொல்கிற கருத்து கணிப்படி இப்போ மையாக்ஸ் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அது வேற ஒரு சினாரியோ. கிங் மேக்கராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற சினாரியோ. அந்த இடத்துல தான் விஜய் இப்போ நிற்கிறார். என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க எம்எல்ஏஸை வச்சு ஒரு வேளை வந்து இன்னைக்கு திமுக கிட்ட ஒரு 110 தொகுதி தான் வந்திருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 8 தொகுதி தேவைப்படும். இன்னொரு பக்கம் அதிமுக இருக்காங்க, அவங்களுக்கு சில தொகுதிகள் தேவைப்படும், அவங்க எதிர்கட்சியாக உட்காந்துருப்பாங்க. ஒரு பக்கம் தாவேக்கா இருக்கும். இந்த நேரத்தில் தாவேக்கா எடுக்கிற முடிவு தான் யார் சிஎம் யாருன்ற மாதிரி ஒரு விஷயத்து வரலாம். வரும்போது என்ன ஆகும்னா இவங்க சொல்கிறது, அதாவது விஜய் அவர்கள் சொல்கிற எல்லா டிமாண்ட்ஸுமே அங்கே வந்துட்டு கேட்கப்படணும். இதுதான் ஆக்சுவலி வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் நினச்சிக்கிட்டு இருக்கார். இதுவும் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சில பேர் கமெண்ட்ஸோடு சொல்லுவீங்க, என்னடா நீ பெரிய அரசியல் சாணக்கியன் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் திங். இது வெளியேருந்து பார்க்குற சாதாரண ஒரு டீ குடிக்கிற ஒரு டீ கடையில் நின்று பேசுகிறவங்களுக்கு கூட தெரியும், இதுதான் வந்து இவ்வளோ காலம் நடந்திருக்கு, பக்கத்து மாநிலம் கூட நடந்திருக்கு. ஸோ அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா இந்த கட்சி இப்படி வந்துச்சு, உள்ளே வந்துச்சு, இத்தனை ஓட்டு வாங்குச்சு, இத்தனை சீட்டு வாங்குச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த சீட்லாம் வாங்குன்ற மாதிரி தான் எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த விஷயத்தையும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்று சொன்ன மாதிரி இதில் எது நடந்தாலுமே விஜய்க்கு வந்து அது ஒரு மினிமல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு கட்சி உள்ளே இப்போ வந்து இவ்வளோ நாட்களுக்குள்ளே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை வந்து திரட்டி இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்பி ஒருத்தரை வாக்களிச்சிருக்காங்க, அதுவும் தனிச்சு. இன்னைக்கு திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ இத்தனை கட்சி, 24 கட்சி, 14 கட்சி, இத்தனை கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு வாங்கின வாக்குகளையும் ஒரு தனி கட்சி தனி ஆளாக, அதுவும் புது வேட்பாளர்கள், அவங்க அறிமுகம் இல்லை, பல வேட்பாளர்கள் மற்ற கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் விஜய் முகத்துக்காக நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து கண்டிப்பாக கம்பேரிசன் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற 5 வருடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரிசல்ட் என்னவா வந்தாலுமே இதுக்கப்புறம் வந்து திமுகவில் குறிப்பாக வந்துட்டு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை தான் முன்னிறுத்த போகிறாங்க. அப்போது களம் எப்படி மாறும் அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்களுக்கு ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏஸ் இருக்காங்க, எதிர்கட்சியாக வந்துட்டு இவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாம் சேர்ந்து ஆப்போசிட்டாக பார்க்கும்போது பார்த்தா உதயநிதி அந்த பக்கம் நிற்பார், இந்த பக்கம் வந்து விஜய் நிற்பார். ஸோ இவங்க 2 பேருக்கும் பேட்டில் ஆரம்பிக்கிறது போகிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த 5 வருஷம் நடக்கும். அப்போது அதுக்கு எவ்வளோ தயாராக இருக்கணும் தாவேக்கா? அப்போ இப்போவே இந்த எம்எல்ஏஸ் வந்து கலண்டு போகிறது, திடீர்னு காணாமல் போகிறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா ஆட்சி ஆரம்பித்து அடுத்து 1 வருஷத்தில் கூட சில பேர் காணாமல் போயிடுவாங்க.
ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்குன்றதுக்காக தான் விஜய் ரொம்ப தெளிவாக இந்த வேலையை இப்போயே வந்து பண்ணி வச்சுட்டாரு. இது பார்க்குறதுக்கு வேணா வந்துட்டு என்னங்க இப்படிலாம் நம்பிக்கையெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி யோசிக்கலாம். பட் என்ன பண்ணுறது, துட்டு எல்லா விஷயங்களும் இருக்குது இல்லையா, எல்லா விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணுமா இல்லையா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அரசியலுக்காக வெற்றிக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம். அவங்களால முடிஞ்சால் இதை கூட செஞ்சுருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது தாவேகா வேட்பாளர் ஸ்ரீரங்கம் தாவேகா வேட்பாளர் ரமேஷ் அவர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்தை, அந்த வேட்பாளர் அலுவலகம் இருக்கும் இல்லையா, அந்த அலுவலகத்தை நேற்று நைட்டு யாரோ வந்து தீ வச்சு எரிச்சிருக்காங்க. மொத்தமாக எல்லாமே எரிஞ்சிருச்சு. நிறையா வந்து பேனர்ஸ் எல்லாம் கிழிச்சு வச்சுருக்காங்க. இது எப்படின்னா ஒரு அக்ரெஷன் மோடுக்கு வந்துட்டு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க, அக்ரெஷன் மோடுக்கு போயிட்டு இருக்காங்க. அதான் அரசியலும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் குண்டு வீசுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த கட்சி இப்படி பண்ணிகிட்டு இருக்கு, இப்படி ஆகிட்டு இருக்குன்னும் போது அதற்கான வேலைகளையும் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம நேற்றே பேசியிருந்தோம், நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் என்னவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் பேசுகிறது திமுக பற்றி பேசுகிறோம், அதிமுக பற்றி பேசுகிறோம், டிவிகே பற்றி பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சியை பற்றி வந்து ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மும்முனை போட்டி மாதிரி தான் போயிட்டுருக்குது. அவங்க வந்து களத்தில் இல்லாத மாதிரியே வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளுமே வருது. அதாவது என்டிகேன்ற பேரே போடாமல் அதர்ஸ்ன்னு போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி அதுவே பெரிய தவறு. அவங்களும் போட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாக்கு சதவீதம் என்ன, அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா. ஸோ அதையும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதை சில இடங்களில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த எக்ஸிட் போல்ஸ் சொல்கிற விஷயங்கள் இப்போது தொங்கு சட்டசபையாக இருக்குதா, இல்லை அடுத்து வரப்போகுதா, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா. இதுக்கு இடையில வந்துட்டு திமுகவுக்கு ஒரு கேர்ஸ் இருக்குது, அவங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதிமுக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இல்லைங்க நாங்கள் தான் வரப்போகிறோம் ஆட்சிக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்லைங்க கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் மீண்டும் அமைய போகுதுன்னு அவர் அடுத்த கட்ட நகர்வுக்கே அவங்க போயிட்டாங்க. ஆனால் அதிமுக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கடந்த முறை வந்து அவங்க ஜெயிக்கிற டைமில் வந்து சொல்கிறாங்க, ஒரு தேர்தல் டைமில் கேட்குறாங்க, எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துருக்குது, நீங்கள் தோற்றுருவீங்கன்னு வந்துருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னா, ரிசல்ட் வர அன்றைக்கி பாருங்கள், எக்ஸிட் போல்ஸை நாங்கள் என்றைக்குமே நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. ரிசல்ட் அப்படியே தலைகீழாக மாறிச்சு. அவங்க தான் ஜெயிச்சு கடைசியில் வந்து ஆட்சி அமைச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான மேஜிக் நடக்கும்னு சொல்லி அதிமுகவும் நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களும் அந்த தலைமையும் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்றது தான். இப்போ தலைமை வந்து எடுத்துக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சாலும் சரி, இல்லை நமக்கு எத்தனை வாக்கு சதவீதம் வந்தாலும் சரி, இல்லை நமக்கு எத்தனை சீட்டுகள் கிடைச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். ஸோ அதற்கான வேலைகளை இப்போயே முடிச்சு வச்சிடலாம், நம்மளால் என்ன முடியுமோ அதை சரியாக பண்ணிடலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கார். மேபி எப்படி ரிசல்ட் வந்தாலும் மக்களோட மக்களாக நான் நிற்க தயாராக இருக்கேன் ரேஞ்சில் அவர் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் தொண்டர்கள், இப்போ டிவிகே தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் இப்போ கூட பார்த்துட்டு வந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அவங்க வந்து யூடியூப்பில் ஒரு சும்மா போல் வச்சுருக்காங்க. அந்த போலில் யாருங்க சிஎம் ஆக போகிறாங்க, யார் ஆட்சி அப்படி போனால் அது டிவிகேன்னு வருது. ஸோ நீங்கள் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு போலிங் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து டிவிகே தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே விஜய் சிஎம் ஆகிடுவார், 150 தொகுதி 160 தொகுதி ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்குமே என்ன தோணுன்னா, ஏன் மட்டும் இல்லைங்க, இப்போ மீடியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய்னு ஒருத்தர், அவரை வச்சு ஒன்று அவரை புகழ்ந்து பேசி சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னா அவரை திட்டி பேசி சம்பாதிக்கிறாங்க. இது ரெண்டு தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 2026 தேர்தல் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இவ்வளோ நெக் டு நெக்காக இவ்வளோ மக்கள், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் அதிகமாக உத்து நோக்கிற எலெக்ஷனாக மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் விஜய் அவர்கள் தான். அது யார் சொன்னாலும் வந்து விஜய் அவர்கள் தான். இன்றைக்கி ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிக்க போதா, யார் ஜெயிக்க போகிறா, இதை யாரும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற காலங்கள்லாம் பேசிகிட்டு இருந்த சில பீப்புள் இருப்பாங்க இல்லையா. சில பேர் அரசியல் எப்போயும் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க கூட இன்றைக்கி வந்துட்டு உட்காந்து யார் ஜெயிக்க போகிறாங்க, மே 4 என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறாங்கன்னா அதுக்கு விஜய் ஒரு ஆள் தான் காரணமாக இருக்கார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க சொல்கிறது, இவங்க இருக்காங்களே இந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இருக்குல்ல, இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா மே 4 வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது. மேபி அது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 150 தொகுதி 200 தொகுதி ஜெயிச்சிருவாங்க, கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவாங்க அப்படின்றது வந்துட்டு சொல்லலாம். பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்க முடியும்னு தெரியல. ஆனால் சாலிடாக எக்ஸிட் போல் சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போதும் சரி, நம்ம களத்தில் நேராக பார்க்குற விஷயங்களும் சரி,
நிறைய வாக்குகள் விழுந்திருக்கு. நிறைய வாக்குகள் விழுந்து அந்த வாக்குகளை வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த பிரித்த வாக்குகள் வந்து சில இடங்கள்ல வந்துட்டு வெறும் 100, 200, 1000, 2000 அந்த விகிதத்தில் வந்துட்டு வெற்றி தோல்வி நிர்ணயிக்க போகுது. இது நிறைய இடங்கள்ல இப்போ திமுக கோட்டைன்னு சொன்ன இடங்கள்ல, அதிமுக கோட்டைன்னு சொன்ன இடங்கள்ல சரமாரியா வாக்குகளை தனியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ 35% எடுக்கிறாங்கன்னா அதை 15% இவங்க ஒதுக்கி கொண்டு போயிடுறாங்க. இது நிறைய இடங்கள்ல வந்து 2 கட்சிக்குமே வந்து தலைவலியாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது வந்து சீட்டாக, அதாவது வந்து அது வெற்றியாக மாறணும் பட்சத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி 150 இடம் வரலாம். பட் இப்படி எல்லாரும் சிதறி கிடக்காங்க இல்லையா, அவருடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலுமே அவர் ஒரு 25 to 30% வாங்கினாலுமே அது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கு. இப்போ பரவி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அது சீட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு 30-40 அடிச்சிட்டார் அப்படின்னா அது ஒரு இமாலய சாதனை. அது வந்து இது வரைக்கும் இந்திய அரசியலே வந்து அப்படியே உற்று நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு கருத்து கணிப்புகள் கொடுத்த எல்லா நிறுவனங்களும் பெரிய பெரிய இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களை பார்த்தவங்க, நிறைய தலைவர்களை பார்த்தவங்க, அவங்களே பயங்கர ஆச்சரியமாக இன்னைக்கு இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னா வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பயங்கரமாக வந்து விஜய் பற்றி பேசுகிறாங்க. விஜய் பற்றி பேசினா தான் வீடியோவே நகருது. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. டிபேட்ஸில் விஜய் இல்லாமல் ஒரு டிபேட்டே இல்லை. இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு கருத்து கணிப்புகள் இதெல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ என்ன தான் நடக்க போகுது தமிழ்நாட்டில்னு அவங்களும் வந்து அவங்க ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த லெவலுக்கு தான் வந்து நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் 2026 மாறி இருக்குது. ஸோ மக்களாகி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் மனசில் என்ன ஓடுது, என்ன எண்ணம் வந்து உருவாகுது. இன்னும் தபால் ஓட்டுகள் இருக்குது. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அவங்க வந்து பயங்கரமாக வந்து வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் செலுத்திய வாக்குகளும் இந்த தபால் வாக்குகள், இந்த விஷயங்கள், இவங்க எடுத்த போல், எக்ஸிட் போல் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கடைசியில் என்ன நடக்க போகுதுன்றது இன்னும் குழப்பமாக தான் இருக்குது. நான் நேற்று வீடியோ சொன்ன மாதிரி மே 4 ஒரு 12 மணி வரைக்கும் கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கும். யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நேரத்தில் கதறவங்க கதறிக்கங்க, சந்தோஷமாக இருந்துக்கங்க, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், இது மற்ற கட்சிகளுக்கு, அதாவது நான் சொல்கிறது வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து பல தேர்தலில் பார்த்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வெற்றியோ தோல்வியோ அவங்க ரொம்ப சகஜமாக எடுத்துப்பாங்க. பட் டிவிகேயை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்க போகிறது, அதாவது அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 30, 25 அந்த சீட்டில் வந்துட்டாலே அவங்க அதாவது பெரிய வெற்றி. அதை தாண்டி வேறு ஏதாவது அவங்களுக்கு கம்மியானாலோ இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த நம்பர்ஸ் வரலைன்னாலோ தயவு செஞ்சு டிசப்பாயிண்டட் அந்த மைண்ட் செட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த வாட்டி அவர் போடுற மீட்டிங்லேருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சி எப்படி கொண்டு போகணுன்ற ஐடியா மேட்டரில் போயிட்டுருக்காரு. அவரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. May 4க்கு அப்புறம் என்ன வந்தாலும் நம்ம தயாராக இருக்கலாம், மக்களை சந்திக்கலான்ற அந்த ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கும்னா, நம்ம அண்ணன் சிஎம்மை பார்த்தணும், நம்ம அண்ணன் சிஎம் எல்லாம் எப்படி, நம்ம அண்ணன் எதிர்கட்சி தலைவர், நம்ம அண்ணன் பெரிய ஒரு நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பட் அது வந்தால் சூப்பர் கொண்டாடலாம். பட் வரலான்ற பட்சத்தில் அது ரொம்ப டிசப்பாயிண்டடாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஏன் வந்து எங்கள் கட்சி மட்டும் சொல்கிறீங்க, மற்ற கட்சிகள்லாம் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டால், மற்ற கட்சிகளையும் இப்படி இருக்காங்க. பட் ஒரு எமோஷனல் பாண்டாக கனெக்ட் ஆனது டிவிக்கு மட்டும் தான். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டுங்க, தற்கூரின்னு சொல்லட்டும், தருதலைன்னு சொல்லட்டும், என்ன இலை வேணால் சொல்லிட்டு போகிறானுங்க. ஆனால் அண்ணன் தம்பி, அண்ணன் தங்க அப்படின்ற ஒரு பாண்டை உருவாக்குன கட்சி டிவிக்கே தான். அது உண்மை தான். ஒரு பாண்டோடு தான் அவர் கூட பழகுறாங்க. எப்படி எம்ஜிஆரை பார்க்கும்போது எங்கள் வாத்தியார், எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பாண்டோடு தான் விஜய்கிட்ட அணுகிறாங்க. ஸோ அப்படி பாண்டோடு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு சரியாக வரல, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காகவும் நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, நிறையா பெண்கள். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா சில நேரங்களில் டிசப்பாயிண்ட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி மாற வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறமும் வந்துட்டு அடுத்த 5 வருடங்கள் வந்து ஒரு ரொம்ப குரூஷியலாக போகுது. அப்போ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் வந்து சொல்லிக்கலாம். மற்ற கட்சிகளை தாண்டி டிவிகேல அந்த ஒரு பாசப்பிணைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக வந்து அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறோன்னு சொல்கிறேன். மற்றபடி வந்து இது வந்து பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை ஒரு கோழைத்தனம் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்படிலாம் நீங்கள் கோழையாக இருக்கீங்க, டக்குன்னு மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க, சின்ன பசங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம பிடிச்ச ஒரு டீம் தோற்று போனாலே நம்ம வந்துட்டு டிப்ரெஷன் மோடு போய்டுன்ற மாதிரிலாம் ஸ்டோரிலாம் போட்டு சுற்றிட்டுருப்போம். அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு தேர்தல், அது தேர்தலில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் சிஎம் ரேஞ்சுக்கு அவர் மைண்டில் வச்சுருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் டிசப்பாயிண்ட் ஆகும்போதும் விஜய் சொன்ன அதே தான்,
கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு உசுப்பேத்துற உம்முட்டு தான் வாழ்க்கை ஜம்முன்னு சொன்னார்ல, அது மாதிரி வந்துட்டு நிறைய நதி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கலான்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம். விஜய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அவருக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டாரு. தாண்டி வந்து இங்கேருந்து நின்றுட்டாரு. நின்று இன்னைக்கு வந்து இத்தனை வாக்குகள் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுவும் நடந்து ஒரு பெரிய ஐசியம் நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஸோ நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ அதை மட்டும் தான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம். நிறைய வீடியோஸ் வந்து போடுறோம். டெய்லி நிறைய வீடியோஸ்க்கு நல்ல வியூஸும் கொடுக்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து இதை பற்றி நிறையா பேசுவோம். மே 4ஆம் தேதி தரமான சம்பவம் காத்திருக்குது. நம்ம வந்து உட்காந்து நிறையா பேச போகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.